tamilcinemanew.in. இப்போ இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல 6 வயது சிறுமியை கோவையை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்காரு. இந்த செய்தி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவரோட வாக்குமூலத்தை நம்ம செய்தியா பதிவு செஞ்சிருந்தோம். அந்த செய்தியோட முடிவுல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துல இன்னும் ஒரு முடிவு வராதனால இப்படி கோவையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ இன்னைக்கு இதுக்கும் ஒரு முடிவு வரலன்னா அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும். இங்க 6 வயசுனா அங்க 3 வயது சிறுமி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் நான் பாக்குறேன் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, அதுக்கு உதவியா தாய் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. உலகத்துல இப்படி ஒரு தாய் இருக்கவே வேண்டாம், செத்து ஒழியலாம். இப்ப இந்த செய்தியை பத்தி முழு விபரத்தை பார்க்கலாம். தமிழகத்தை சேர்ந்த 3 வயது பெண் குழந்தைய 2 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த குழந்தையோட தாயே உதவியா இருந்திருக்காங்க. என்ன நடந்தது முழு விபரம் பார்க்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 வயது குழந்தையோட ஒரு தாய் தலைமறைவாகிறாங்க. 10 நாளைக்கு அப்புறம் அவங்க தன்னோட கணவர் வீட்டுக்கு வராங்க. கணவர் விசாரிக்கும் போது ஆந்திராவில இருந்த உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதனால பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை சிலரால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் அந்த மருத்துவர்கிட்ட சொல்றாங்க, இதை பெருசாக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. மருத்துவர்களுக்கு அந்த தாய் மேல சந்தேகம் எழுந்திருக்கு. இதனால அவங்க உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. விருந்து வந்த காவலர்கள் பாத்தீங்கன்னா அந்த தாயை அரசு செஞ்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 2 ஆண் நண்பர்கள் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது, இதனால நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். ஆந்திராவுக்கு போகும்போது 10 நாள் அவங்க கூட தங்கி இருக்கும் போது அவங்க என்னோட அனுமதியோடு என்னோட 3 வயது குழந்தைய அவங்க 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இப்ப அந்த 3 பேருமே காவல் அதிகாரிகள் அரசு செஞ்சிருக்காங்க. அந்த தாயோட நண்பர்களான சிவா மற்றும் அவரோட நண்பர் 3 பேரை போலீஸ் அதிகாரிகள் இப்ப கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் சிறையில அடைக்கிற தண்டனையே வேணாங்க, சட்டத்தை மாத்துங்க. குழந்தைங்க மேல பாலியல் வன்கொடுமை செஞ்சா உடனே மரணம் தான் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் இனிமே இந்த தப்பு நடக்காம இருக்கும். இது ஒரு வீடியோவும் நான் பதிவு செய்யறேன், ஆனா யாருக்குமே போய் சேருதா இல்லையானே தெரியல. கண்டிப்பா இது ஆடியோ கேட்கிற உங்களுக்கும் அதே எண்ணம் தான் தோணும். இந்த மாதிரி பண்றவங்கள சாகடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். பட் இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.